எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ணாவோட சக்ஸஸ் சொல்லவே வேணாம். அதே மாதிரி பராசக்தி ஒரு விதமான சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். ஜனநாயகனை எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. ஜனநாயகனோட நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஹைப்பு நிறைய இருக்குது ப்ரோ. ட்ரைலர்லேயே வந்துட்டு நிறைய காமிச்சிருக்காங்க. ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கன்ஃபார்ம் ஹிட் ஆகிடுது நம்புகிறோம். எக்ஸ்பெக்டேஷன்றதை விட என்ன கதை இருக்குன்னு தான் பார்க்க வந்திருக்கோம். தளபதி ஃபேன் தான். போஸ்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக எஸ்கேயோட கரியர் பெஸ்ட் ஃபிலிமாகவும் நம்புகிறேன். படம் வரும்போது தான் உண்மையான பொங்கல் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்படியா இருந்தாலும் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அது மட்டும்தான் கான்செப்டே. சொன்னால சூப்பர் படம். கிளாஸ் விடும்போது தெரியாது, ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும். அவர் தான் கோலிவுட்டில் விஜய் சார் போயிட்டாருன்னா அந்த வேக்கண்ட் அவர் தான் நிரப்புற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் தான் கவர் பண்ணுறாரு. மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலான்ட்டு இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. எதிர்பார்க்குறோம் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஹாஸ்டலில் January 9 to 12. Click the link below and register. ஹைப்பு நிறைய இருக்குது ப்ரோ. ட்ரைலர்லேயே வந்துட்டு நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கன்ஃபார்ம் ஹிட் ஆகிடுது நம்புகிறோம். ஏன்னா விஜய் படமும் வரல, கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக தம்பியோட பொங்கலை கொண்டாட வேண்டியதுதான். இதோட செம்மையாக இருக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அரசியல் நிறையா இருக்குன்னு அது எல்லா படத்துக்கும் வர்றதா. நம்ம தளபதி படத்துக்கே சென்சார் கொடுக்கல, அதுவே டிலே. தூக்கியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன சின்ன வார்த்தையும் பார்த்து தூக்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் எஸ்கே அதை பாதிக்காது ப்ரோ. கன்ஃபார்ம் ஓடிடும், அது ஹிட் ஆகிடும் கன்ஃபார்ம். எக்ஸ்பெக்டேஷன்றதை விட என்ன கதை இருக்குன்னு தான் பார்க்க வந்திருக்கோம். தளபதி ஃபேன் தான். போஸ்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சரி பார்ப்போம், படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி மூவி லவர். சிவகார்த்திகேயனும் ரொம்ப பிடிக்கும். அதனால சரி பார்க்கலான்னு வந்திருக்கோம். SK25 GB100. ஆமாம், ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து. நிறைய இருக்கு, இருக்கணும், எல்லாருக்குமே தெரியணும் பாலிடிக்ஸ். ரவிமோகன் வந்து ஆண்டகனிஸ்ட் பண்ணிருக்காரு. அது வந்து அவருக்குமே புதுசு. ஆமாம், கண்டிப்பாக அது பார்க்கணும். நம்ம அவரும் அவரோட டிஃப்ரெண்ட்டான போர்ட்ரேலும் நம்ம பார்க்கணும். எல்லா நடிகர்களும் எல்லா ரோலும் பண்ணலாம். சூர்யா நடிச்சிருக்கலாம், நடிச்சிருக்க வேண்டியது. இவர் நடிச்சிருக்காரு. அவர் இது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சூர்யா எடுத்திருந்தாலும் நல்லா பண்ணியிருப்பாரு. பட் சிவகார்த்திகேயனும் எல்லா சப்ஜெக்டும் ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது எனக்கு. எஸ்கே ஃபேன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாரும் வந்திருக்கோம். ஹிட்டாகவும் நம்புகிறேன் நான். கண்டிப்பாக எஸ்கேயோட கரியர் பெஸ்ட் ஃபிலிமாகவும் நம்புகிறேன். சுதா கங்காரா வந்து கிளாசிக் மூவி தான் எடுப்பேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல மாசாக கொடுப்பான்னு நம்புகிறேன். இப்போது இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இவெண்ட்டு. ஸோ அதே மாதிரி சுதா கங்காரா வந்து கரெக்டாக எல்லாம் செட் பண்ணி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ப்ரோ. லைக் கட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே சரி இன்டெரக்டாக ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்கோம். ஜனநாயகனோட நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது அஸ் யூஸ்வல் தான் ப்ரோ. 25-15 கணக்கெலாம் இல்லை, எல்லா படமும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இதுவும் அதே மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவரோட 100th ஃபிலிம்னு சொல்கிறாங்க. அவர் ஆஸ் யூஸ்வல் மெலடிஸ் தான் நல்லா போட்டு சாத்திடுவார். மற்றபடி அவர் பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது சூரிய போட்டுற அளவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி சுதா கங்காரா பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பயோகிராஃபி மாதிரி போச்சு. பட் இது இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் பற்றி பேசுறதுனால ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ரவிமோகன் ஃபஸ்ட் டைம் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. போகனில் லைட்டாக வந்திருந்தாலுமே இதில் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி. லைக் அவருக்கு அந்த ரோல் இன்னுமே செட் ஆகும். பிகாஸ் லைஃப்லேயே ஒரு டவுன் ஃபேஸ்லேருந்து இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணும்போது அவருக்கு ஒரு புது ஆஸ்பெக்டாக இருக்கும். ப்ளஸ் ஃபர்தர் அவரோட கரியருக்குமே இது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த அரசியல்லாம் நிறையா பேசியிருக்காங்க, நிறையா இப்போ கட் பண்ணியிருக்காங்க சென்சாரில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது படத்தை பாதிக்குமா? எப்படி? கண்டிப்பாக பாதிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மியூட்டட் வேர்ட்ஸில் பார்த்தோன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் நிறைய மியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஏதோ இன்டெரக்டாக ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது புரியாமல் போகிறதுனால படத்தோட கதையே நம்ம தப்பாக எடுத்துக்க கூட சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அமரன் அண்ணாவோட சக்ஸஸ் சொல்லவே வேணாம். அதே மாதிரி பராசக்தி ஒரு விதமான சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். GB100
SK25 எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ணாவோட 25th ஃபிலிம், அதுவும் பராசக்தி. ஸோ சொல்லவே வேணாம், அது ரொம்ப லைக் கலர்ஸ் ஆட் பண்ண மாதிரி. அண்ட் ஜிவியோட 100th ஃபிலிம், அதுவுமே ரொம்ப ஸ்பெஷல். அவரோட மியூசிக் வந்து இப்போது காலையில் எந்திரிச்சா ஜிவி மியூசிக், நைட்டு தூங்கினா ஜிவி மியூசிக், அப்படியே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் அவரோட ரத்னமலா சாங்கு, அண்ணாவும் சேர்ந்து பாடின தரக் தரக், இது எல்லாமே ரொம்ப அவசமாக இருக்குது. ஸோ அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆ அவருக்கும் சரி, இது எல்லாருக்குமே பராசக்திங்கிறது வந்து ஒரு புது விதமான அனுபவம் தான். ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக தான் இத்தனை நாள் பண்ணியிருக்காரு கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது வில்லன் ரோல் அவருக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த படத்தோட மூலியமாக தெரியலாம். அண்ட் மோர் நிறையா அவருக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 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 இருக்கும். சூரரை பொற்ற மாதிரியே இதுவும். டிஸ்டர்ப் பண்ணுங்கிறத தாண்டி எப்படியா இருந்தாலும் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம், அது மட்டும்தான் கான்செப்டே. ப்ரோ படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஸ்டோரி லைன் சூப்பர் ஸ்டோரி லைனு, நீங்கள் ட்ரைலர் பார்த்தாலே தெரியும், நல்ல ஸ்டோரி லைனு. அதோட ஜெயம் ரவி வந்து வில்லனாக வச்சிருக்காரு, ஒரு பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சூப்பர் படம். கிளாஸ் விடும்போது தெரியாது, அதோட ஸ்டோரி லைன் சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும் ப்ரோ படம். எஸ்கே வந்து எப்பயுமே நல்லா பண்ணுவார், இந்த ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கு. ஜிவி வந்து பாட்டு அவ்வளோ ஃபெமிலியர் இருந்தாலும் கான்செப்ட்டு சூப்பராக இருக்கும் ப்ரோ. சென்சார் நிறையா இது பண்ணியிருக்காங்க, கீப்பர் அவுட்டுன்ற டேக்லைனே மாற்றிருக்காங்க. அது படத்தை எந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு அது வந்து என்னென்னா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இது ஆகுது ப்ரோ ப்ராப்ளம். ஓகேவா, இது வந்து அன்கட் வெர்ஷன் சூப்பராக இருக்கும் இதை விட. ஆனால் கான்செப்ட் அவ்வளோ ஹிட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு டேக்னைனால. தேங்க்ஸ் ப்ரோ. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்கும்னு பார்க்கணும். பட் நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆன்டி ஹிந்தி மூவி மாதிரி இருக்கனால, ஸோ அந்த ரொம்ப தமிழ் மொழிக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதுக்காக அதை தழுவி எடுத்த படம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து ஒரு அப்கமிங் ஸ்டாராக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு அவர் தான் கோலிவுட்டில் விஜய் சார் போயிட்டாருன்னா அந்த வேக்கண்ட்டை அவர் தான் நிரப்புற மாதிரி, ஃபேமிலி ஆடியன்ஸ் அவர் தான் கவர் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் ஜெயம் ரவி சார் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வில்லன் ரோலில் நடிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இவ்வளோ க்ரௌட் வர்றது புல் பண்ணுறாரு எஸ்கே. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் அவருக்கு எவ்வளோ காமிக்க வர்றாரு அவர். அவங்க எப்பயுமே ஒரு நல்ல டேரக்டர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுதி சுற்று எல்லாமே சூப்பராக எடுப்பாங்க. ட்ரெய்லரும் பார்த்தோன்னே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இது அவங்களோட கெரியர் பெஸ்ட்டாக இருக்குன்னு தான் நம்புகிறேன் நான். பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கட் பண்ண சீனே ஒரு ப்ரோமோவாக போட்டேன்னு சொல்கிறாங்க டிவியில், அந்த மாதிரி பார்ப்போம். பட் மக்களுக்கு இங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் இது யாரை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அந்த அண்ணா யார் அவங்கெல்லாம். ஸோ படத்தில் எந்த அளவு இம்பேக்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக எதிர்பார்ப்புனா எப்படி என்ன சொல்கிறது, எஸ்கேவோட படம் எல்லாமே நல்லா தானே ப்ரோ இருக்கும். அதனால் இதுவும் பெரிய எதிர்பார்ப்பு தான். அது என்ன சொல்கிறது, மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லலான்ட்டு இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ அதை எதிர்பார்க்குறோம், எல்லாருமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். SK25 ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். ஜிவி பிரகாஷ் சொல்லவே தேவையில்ல, அவர் எல்லா படத்துலையும் எல்லா பாட்டுமே ஹிட்டாக தான் கொடுத்துட்ருக்காரு. இந்த படத்தில் இன்னும் நல்லாவே சிறப்பாக பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ரவி வந்து ஹீரோவே பார்த்துட்டோம் நம்ம. இப்போ வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. ஆனால் ஆல்ரெடி 1-2 படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் மாதிரி ஒரு ரோல் பண்ணார். டபுள் ஆக்ஷனில் ஏதோ ஒரு ரோல். போகன்லேயும் கொஞ்சம் அது ஆக்டிங் இது நெகட்டிவ் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் மட்டும்தான் இருக்குது. நல்லா பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ட்ரைலரில் நல்லா இருந்துச்சு, படத்தில் பார்க்கும்போது தெரியும். அதான் ப்ரோ, முக்கியமான லைன்லாம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. வேறு என்ன பண்ணுறது, எல்லாமே வெளியே தெரிஞ்சிட்டா எப்படி அப்படின்றதுனால ஒரு கருத்தை என்ன சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே ஃபுல்லாக சொல்ல முடியாது, அரைக்குறையாக சொல்ல முடியுன்ற மாதிரி. இப்போ என்ன சொல்கிறது, முக்கியமான விஷயங்கள்லாம் வெளியே சொல்லிட்டா படத்தை ரெடி பண்ணுவாங்கல்ல. இப்போ அதெல்லாம் தெரிய என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு நாங்கள் சொல்கிறதுலாம் நீங்கள் இது பண்ணுங்கள், அப்புறம் நாங்கள் வெளியே விட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த படம் வந்திருக்கு. இல்லைனா மேபி விஜய் படம் கூட இதுவும் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கும். எதிர்பார்ப்புகள் பரவாயில்லண்ணா. நாங்கள் மாதாவரத்துலேருந்து சிலம்பம் கிளாஸ் வந்திருக்கிறோம் பையனை கூட்டிக்கிட்டு. இது நிறைய அரசியல்லாம் இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிவகார்த்திகேயன் 25வது படம் வேறு, அதை பற்றி வாழ்த்துக்கள்ண்ணா. சுதாகராவோட முன்னாடி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? சூரரை போற்று. அந்த அளவுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்குன்னு நினைக்கிறாங்கண்ணா. ஜனநாயகன் வந்திருக்க வேண்டியது. ஆமாம், வரல. ரொம்ப வருத்தம் தான் ப்ரோ. பிகாஸ் அவரோட லாஸ்ட் படம் ப்ளஸ் வேணும்னே இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் எப்போ ரொம்ப முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ டிலே பண்ணுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரில. படம் வரும்போது தான் உண்மையான பொங்கல் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆமாம், இன்றைக்கி டிலே தான் ஆக்சுவலாக. பிகாஸ் நேற்று தான் கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டு. இன்றைக்கி ஜனநாயகன் வந்திருக்க வேண்டியது, வரல. ஸோ
ஸோ அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கடைசி படம்னு சொல்கிறாங்க. கடைசி படம் தான் மேபி அது லைக் இப்போ வரலன்னா இதுக்கப்புறம் வரும்போது அது இன்னும் கூட ஸ்பெஷலாக இருக்கலாம்ல. பாசிட்டிவ் நோட்டில் தான் எடுத்துக்கணும் இதெல்லாம். ஜனநாயகன் வரல, இப்போ வரும், ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? வந்துருமா? வந்துடும் ப்ரோ, கன்ஃபார்ம் வந்துடும். 2 வீக்ஸில் வந்துடும் நாங்கள் நம்புகிறோம். அப்படி தளபதி பொங்கலையும் கொண்டாடலாம், அதையும் கொண்டாடலாம், 2 படத்தையும் கொண்டாடணும். அதான் நம்மளோட இது, சந்தோஷமாக கொண்டாடுறது தான் நம்ம இது. ஸோ ஜனநாயகன் இப்போ வந்திருக்க வேண்டியது தள்ளி போயிருக்கு. அதுதான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. போஸ்டரை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அரசியலுக்கு வராரு, நமக்கு அது முக்கியம். யார் கருத்து சொன்னாலுமே நமக்கு நல்லது தான். அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக டிக்கெட் ஓப்பன் ஆகுமா, ஏன்னா கோட் படம் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் விடிய விடிய உட்காந்து டிக்கெட் எடுத்தோம் நாங்கள். ஸோ ஜனநாயகனுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், முடியல, கஷ்டமாக இருக்குது. ஜனநாயகன் இன்னும் வரல, வந்துடும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பண்ணுறாங்க. அதுவும் வரும் ப்ரோ. நமக்கு 2 எஸ்கேனா சொல்லியிருக்கு, அண்ணன் தம்பி பொங்கல், அது கண்டிப்பாக எல்லாமே வரும். சென்சர் இஷ்யூஸ் அவ்வளோதான். ஸோ ஜனநாயகன் வர வேண்டியது இன்னும் வரல. ஸோ அது எப்படி வந்திருந்தா நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஜனநாயகனுக்கு? ஜனநாயகன் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. ஓகே, என்ன காரணம்? எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான் ப்ரோ. ஜனநாயகன் வந்திருக்க வேண்டியது. ஆமாம். அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கட்வர்ஸ் பார்த்தாலே விஜய் படம் ரிலீஸ் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக அது கோர்ட்டில் லீகல் போயிட்டுருக்கு. என்ன லாஸ்ட் படம் இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப இது பண்ணுறாங்க. நீங்கள் பாலிடிக்ஸ் விஜய் விட்டுருங்க, விஜய் ஒரு அரசியல்வாதியாக விட்டுட்டு ஒரு நடிகராக பார்த்தா இங்கே எல்லாரும் ஃபேன்ஸாக தான் இருப்போம். ஒரு சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தவங்களாக தான் இருப்போம். ஸோ லாஸ்ட் ஃபிலிமுக்கு அவருக்கு ஒரு டிசர்விங் ஃபேர்வெலாக இருந்திருக்கணும். பட் விஜய் மூவிஸ்னாலே அதானே, கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வர்றது தான் ஒரு மூவிஸ். ஜனநாயகன் வந்திருக்க வேண்டியது இன்னும் வரல. கடைசி படம் அதில் இவ்வளோ பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வேணும்னே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அவரோட படம் வரும்போது நாங்கள் பெரிய லெவலில் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அவரை பெருசாக தான் வச்சுருப்போம். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை. அவர் வர்றப்போ எங்களுக்கு தளபதி திருவிழா தான், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது வர்றப்போ இதை விட வேறு லெவலில் நீங்கள் செலிப்ரேட் பார்ப்பீங்க. இதை விட இன்னும் அதிகமான கூட்டம் ரொம்பவே எதிர்பார்ப்பு. வெளியே டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அந்த லெவலில் இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆஸ்ட்ரமில் January 9 to 12. Click the link below and register.